இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ச்சியாக சில காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி, பிறப்போடு கூட சம்பந்தமுள்ள சில காரியங்களை நாம் கவனித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கிறிஸ்துவின் பிறப்பிலே தேவன் பயன்படுத்தின சில மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். மரியாள் மட்டும் கிடையாது, சரியா? ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பது என்பது ஒரு காரியம், அந்த பெரிய திட்டத்திலே ஒரு சிறு பகுதியாக இருக்கிறது. அந்த பணியிலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவது மரியாள் மட்டுமல்ல, அவளோடு கூட இணைந்து நின்ற சில மனிதர்களும் இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுடைய பணி, அவர்களுடைய கீழ்ப்படிதல், அந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இதற்குள்ள நாம் கடந்து போகும்போதாக நம்முடைய வேதாகமத்தை மத்திய 20வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்திய 20வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை இங்கே சொல்கிறார். ஒரு தோட்டக்காரன், அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே பணிபுரிவதற்காக சில மனிதர்களை ஆண்டவர் அழைப்பதாக அந்த உவமையை இங்கே சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், எல்லா வசனத்தையும் வாசிக்க போல. என்ன சொன்னா, அந்த உவமையை நான் படிக்க போகிறதில்லை, நான் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு அது என்னன்னு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 20வது அதிகாரம் முதல் வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். ஒரு வீட்டு எஜமான் ஒருவன், அவனுக்கு என்ன இருந்ததாம்? ஒரு திராட்சை தோட்டம். அதற்கு யார் வேணும்? அதில் வேலை செய்ய. அந்த தோட்டம் கனி கொடுக்கிற ஒரு தோட்டமாக இருக்க வேண்டுமானால் யார் வேணும்? வேலை ஆட்கள் வேண்டும். அதனால காலையிலே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால வெளியே போகிறான். 2வது வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். வெளியில போய் நிற்கிற மக்களை பார்த்து சொல்றாங்க, நீ போய் வேலை பார்ப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவேன்? ஒரு பணம். அது அன்றைக்கு இருந்த ஒரு நாள் கூலி, அதை கொடுப்பேன்னு சொல்கிறான். மக்கள் போயிட்டாங்க. 3வது வசனம். 3ஆம் மணி வேளையிலும், மதியானத்தில் 12 மணிக்கு அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். 5வது வசனத்தில் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் அப்படியே செய்தான். கடைசியில் 4 மணி அளவிலே மறுபடியும் போகிறான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதனே என்று கேட்டான். அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். ஒருவேளை இந்த உவமை சற்று வேறொரு காரியத்துக்காக ஆண்டு சொல்லுகிறார். ஆனால் ஒரு உண்மையை நாம் பார்க்கிறோம். ஒரு தோட்டக்காரன், எஜமானன், அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே பணிபுரிகிற பல மக்கள். எல்லாரும் ஒரே வேலை செஞ்சிருப்பாங்களா, வெவ்வேறு வேலை செஞ்சிருப்பாங்களா? நிச்சயமா அந்த பல வேலைகள் இருந்திருக்கும். பல வேலைகளை அவங்க செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, பல நேரங்களில் அழைக்கப்பட்ட மக்களையும் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் எல்லாம் அழைக்கப்படவில்லை, ஆனால் பல நேரங்களிலே அழைக்கப்பட்டார்கள். அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நியாயமான கூலி பெற்றார்கள். சரியா? அப்ப இந்த பகுதியை நான் கவனித்த பொழுது எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி அங்க கணக்கிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்த வேலைக்கு என்ன கிடைத்தது? கூலி கிடைத்தது. வேறு உவமையில் கவனிச்சோன்னு சொன்னா, உத்தமமாய் வேலை பார்த்தவர்களுக்கு என்ன கிடைச்சது? அந்த கூலியை தேவன் கொடுக்கிறார். ஆண்டு சொல்கிறார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையில் ஒன்றா இருந்தாய், அவனுடைய கூலி என்ன? உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நியாயமான கூலியை வழங்குகிறவராக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திராட்சை தோட்டம், அது அவருடைய திட்டம். அதிலே அவர் நினைத்ததை செய்து முடிப்பதற்காக அநேகர் என்ன பண்ணுகிறார்? பணிக்கு அமர்த்துகிறார், அழைக்கிறார். வா, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி சிலரை சிறு வயதிலே அழைக்கிறார், வாலிப வயதிலே அழைக்கிறார், முதிர் வயதிலே அழைக்கிறார், பல காலங்களிலே அவர் அழைக்கிறார். அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்க வயசானவங்களா இருந்தா கூட தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறார்? வைத்திருக்கிறார். வேஸ்ட் எல்லாம் கிடையாது. இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்பதானே நான் ஆண்டுட்டே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டு சொல்றார், எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் என்ன பண்ணணும்? விளைங்க அப்படி சொல்லுகிறார். ஒரு நீங்கள் வாலிபுரில் இருந்தால் முழு வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்றதை தெளிவாக அறிந்து என்ன பண்ணணும்?
செய்து ஆக வேண்டும். லோக்கல் சிச்சுவேஷனில் எடுத்துட்டோம் சொன்னா, இன்றைக்கு இந்த சபை தேவன் ஏற்படுத்தின ஒன்று. இது ஏற்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நபர் அல்ல, பல நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். இது யாருடையது? தேவனுடைய சபை. விக்டருடைய சபை இல்ல, தேவனுடைய சபை. ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய மக்களை பயன்படுத்தி இந்த சபை என்ன பண்ணினார், உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார்? இந்த சபையை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டம் ஒன்று உண்டு. அநேகரை பயன்படுத்தி இது உருவாக்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபையிலே அங்கமாக இருக்கிறோம். சும்மா வந்துட்டு போறதுக்காக அல்ல, கல்யாணத்துக்கு சாவுக்கும் நமக்கு ஒரு சமுதாயம் வேணுமே என்பதற்காக இந்த சபை அல்ல. ஆனால் தேவன் நம்மை கொண்டு, இந்த சபையை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த சமுதாயத்தில் அந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு மனிதனை அல்ல, பலரை அழைத்து இந்த பண்ணையில் என்ன பண்ணியிருக்கிறார், வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார். இதுல யாருக்கு பங்கு உண்டு? இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அறியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளது அர்த்தமற்றதாக இருக்கும். ஆனால் சரியாய் புரிந்து கொள்வோமானால், எனக்கு ஒரு பணி உண்டு என்பதை நான் அறிய வேண்டும். எனக்கு ஒரு பணி உண்டு, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செஞ்சாங்க? 11ஆம் மணி வேளையிலெல்லாம் அழைக்கப்பட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரியல, ஆனால் எஜமானுக்கு தெரியும் அவங்க ஏதோ வேலை செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு சில வேலை கொடுக்கப்பட்டது, அவர்களும் அந்த வேலையை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறப்பதற்காக சில மனிதர்களை அவர் பயன்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் யாராக இருக்கும் என்று சொல்லி யோசிக்க, மரியாதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். மரியாதை பற்றி நாம் ஏற்கனவே படித்து விட்டோம். லூக்கா எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். 2 பேர் எந்த குரூப்பை சேர்ந்தவங்க? ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சரியா? அருமையான குடும்பம். குடும்பம் மட்டும் இல்லை, 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையை பார்க்கிறோம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க. 6வது வசனத்தில் அவர்கள் இருவரும், புருஷன் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்குன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அற்புதமான சர்டிபிகேட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மக்களை பற்றி. ஆனால் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த வயசான 2 பேருக்கு தேவன் வைத்திருந்த திட்டம் என்ன? இந்த எலிசபெத்துக்கு தேவனுடைய திட்டம் அவள் மலடியாய் இருப்பது, அது தேவனுடைய திட்டமா இருக்க முடியுமா அப்படி சொல்லி நான் யோசிப்பார். மலடியாய் இருப்பது என்பது சாபம் என்றுதான் இன்றைக்கும் கிறிஸ்தவங்களும் கூட நம்புது. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த உலகத்தின் மக்களுக்கு தான் தேவன் பிள்ளை பாக்கியத்தை தாராளமாய் கொடுக்கிறாராம். பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கும் வேலையை கூட கொடுக்கிறாராம். அவங்க பிள்ளைகளுக்கு மிச்சத்தை நிறைய சேர்த்து வைத்து விட்டு போகிறார்கள். சங்கீதம் 17 வாசிக்கோங்க. நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதுனால நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நினைச்சிடாதீங்க. சரியா? அது கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, எல்லா பிள்ளை பாக்கியம் இருந்து எல்லா பிள்ளைகளையும் நான் நல்லா கட்டி கொடுத்துட்டேன் பிரதர், கர்த்தர் என்ன பூரணமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது அல்ல உங்களுடைய ஆவிக்குரிய நிலையினுடைய அளவுகோல். இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா, அருமையான குடும்பத்திலே பிறந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சாட்சி பெற்றவர்கள். ஆனால் தேவன் இவர்களுக்காய் வைத்திருந்த திட்டம் என்ன தெரியுமா? அவள் மலடியாய் இருப்பதுதான். இது முடியுமா, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் அதுதாங்க அவருடைய திட்டம். ஏன் சொன்னா, ஒரு பணி வைச்சிருக்கார். வயசான காலத்தில் அவங்க செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. சங்கீதம் 17 வாசிக்கலாம். சிலருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். இதை நம்ம நல்ல இருதயத்தில் எழுதி வைக்கணும். என்னன்னு சொல்லி வாசிக்கலாமா?
17வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். யார்கிட்ட இருந்து தப்பிக்கன்னு சொல்லி தாவீது சொல்றான். இது தாவீதின் விண்ணப்பம் சொல்லி 17 தலைப்புல எழுதியிருக்கு. சொல்லுகிறான், மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். அத பணக்காரனா இருக்கிற தப்பே கிடையாது. சரியா? ஆபிரகாம் சீமானா இருந்தா சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தப்பு இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் வசதியா இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. தவறான வழியிலே நாம் பணத்தை சம்பாதிப்போமானால் பயங்கரமான குற்றம். ஆனா தேவன் நம்மை நியாயமான வழியிலே என்னை ஆசீர்வதித்திருப்பானா தப்பே கிடையாது. ஆனா அது அல்ல நம்ம ஆவிக்குரிய நிலையினுடைய அளவுகோல். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? இங்கே சொல்லும் போது தங்கள் பங்கை, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள். அப்ப இந்த உலக மக்களுக்கு எங்க தான் பங்கு இருக்கு? இம்மையில மட்டும்தான். அப்ப அவங்களுக்கு எங்க பங்கு இல்லை? மறுமையில இல்லை. அதனால உலக மக்கள் நல்லா இருக்கிறதை பார்த்தால் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு எங்க மட்டும்தான் பங்கு? இந்த பூமியில தான். ஆனா நமக்கு எங்க பங்கு இருக்கிறது? மேலே பங்கு இருக்கிறது. அந்த தரிசனம் இல்லைன்னு சொன்னா இவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுறோம். அவன் கடவுளே இல்லைன்னு சொல்றான், நல்லா இருக்கிறானே. நான் கடவுள் கடவுள்னு சொல்றேன், நான் இப்படி இருக்கிறேனே. நான் கடவுள் கடவுள்னு சொல்றேன், எனக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு 7 பிள்ளை பெற்றிருக்கிறானே. வேதத்தை வாசிக்கும் போது அப்படி இல்லை. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற உலக மக்கள், அவங்க கையில இருந்து என்ன தப்புவீங்கன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகிறான். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். யார் நிரப்புறது? அப்ப தேவன் தாங்க நிரப்புறாரு. அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா ஒண்ணுமே வச்சுட்டு போலன்னு சொன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்களா? அது ஒண்ணு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய சொத்து இருக்க பிரச்சனை நிறைய தாங்க, பயங்கரமான பிரச்சனை. சரி, சொத்து இருந்தா சந்தோஷம், ஆனா அது உங்களை ஆளாதபடிக்கு பார்த்துக்கோங்க. இதே தாவீது தான் சொல்லுகிறான், ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். நீங்க அது மேல வச்சுட்டீங்கன்னா போச்சு. உங்களுடைய பார்வை எல்லாமே தேவனுடைய காரியத்தில் இருக்க வேண்டும். அப்ப இவங்களை பத்தி தாவீது சொல்லும் பொழுது அவங்க புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அடுத்த வசனத்தை நான் வாசித்தாகணும். நானோ, தாவீது சொல்கிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது, எங்க போய் விழிக்கும் போது? காலையில் 6 மணிக்கு விழிக்கிறத பத்தி சொல்லல. நான் இந்த பூமியிலே கண்ணை மூடி உம்முடைய சமூகத்தில் நான் கண்ணை விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எதங்க நம்முடைய வாஞ்சை? எது நம்முடைய ஏக்கம்? அவருடைய முகத்தை என்று காண்பேனோ. அவரை நான் பூமியிலே பார்க்கிறேன், கண்ணாடியிலே பார்ப்பது போல பார்க்கிறேன். ஒரு நாள் பார்க்க போகிறேன், முகமுகமாய் அவரை தரிசிக்க போகிறேன். யோபு சொல்லுகிறான், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். அதுதாங்க ஏக்கம், அதுதாங்க ஏக்கம். இப்ப தாவீது சொல்லுகிறான், இதுல எனக்கு ஏக்கம் கிடையாது. இந்த மக்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, அவங்களுக்கு எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை இந்த வேதத்தின் மூலமாக யாருடைய முகத்தை பார்க்கிறேன்? அவருடைய முகத்தை பார்க்கிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, நான் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலால், அதுக்கப்புறம் எனக்கு ஏக்கமே இருக்காது. யாரை பார்த்துட்டேன்? நான் அவரை பார்த்து விட்டேன். அதுக்கப்புறம் ஏக்கன்றதே கிடையாது. இதாங்க உண்மையானது. அப்ப இந்த எலிசபெத்தும் சகரியாவும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறோம். எந்த வயசுல போய் ஆசாரிய ஊழியத்துக்கு அவனுக்கு சீட்டு விழுந்து அன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போகிறார். அப்ப வயசான பொழுது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தேவனுக்காய் பணி செய்கிற அற்புதமான மனிதன். அவளை பற்றி சொல்லும் பொழுது குற்றமற்றவளாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஏன் இல்லை? உலகம் அவங்களை என்ன எப்படி அழைத்தது? தூதனே சொல்லுகிறான் மரியாள் இடத்துல, மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். பாருங்களேன், தேவனுடைய திட்டத்திலே இவங்க 2 பேர் வருகிறார்கள். ஆனா தேவனுடைய திட்டத்தை என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல. எலிசபெத் சொல்கிறான், நீ மலடியாயிரு, நான் உனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் சொல்றார்.
ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையானால் எந்த திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க? அந்த திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுத்தது, நான் அதில் சந்தோஷமாய் போகிறேன். சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அதான் தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அது இல்லைன்னு சொன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்ச நாள் ஓடுவோம், அதுக்கப்புறம் என் கண் அங்கங்கேயும் பறக்குது. அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலையே, நான் ஆண்டரை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி அப்படியே ஒதுங்கிறேன், விளைக்கிறேன். நான் அவருடைய முகத்தை தரிசிப்பதான் என்னுடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். இந்த மனிதர்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. தெரியுமா அவங்களுக்கு? இந்த வயசுல இவன் வேலைக்கு போகிறான், தேவனுடைய சமூகத்திலே போய் பிரவேசிக்கிறான். அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 11வது வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். லூக்கா 1வது அதிகாரம் வாசிக்கிறேன், 10வது வசனம், 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். 12வது வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்த வயசுல என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது சொல்றாங்க இல்லையா? அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். நம்ப முடியுமா? செய்யாத பொழுது நம்ப முடியுமா? நம்ம கேட்கிற நேரத்தில், நம்ம ஏங்குகிற நேரத்தில் அவர் செய்யாத பொழுது அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்ல முடியுமான்னு சொன்னா, ஆனால் வேதத்தில் தான் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். அவர் ஒன்றையும் தாமதம் பண்ணுக்கிறதில்ல. சில நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற காரியம் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிள்ளைன்றது எவனுக்கும் பிள்ளை பிறக்குது, எனக்கு என்ன இல்லை பிள்ளை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகம் இருக்கே ரொம்ப மோசமான உலகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்காவது பிள்ளை இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படாது, ஆண்டவர் உனக்காக ஒரு திட்டம் வச்சிருப்பான்னு தைரியம் சொல்கிறோம். அவங்கள என்ன பண்ணக்கூடாது? கலங்கடிக்கக்கூடாது. அப்போ உனக்கு பிள்ளையை பிறக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கணும், வேதத்தை அறிந்தவர்கள் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அழகாய் எல்லாவற்றையும் செய்கிறார், அழகாய் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ இந்த மனிதர்களை பற்றி வாசிக்கும் போது தேவன் அவர்களுக்காக ஒரு காரியம் செய்கிறார். வாசிக்கலாமா? சில வசனங்களை மட்டும் வாசனை விரைவாக போகணும், ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதாவது 13ஆம் வசனம் நடுவில் பார்த்தீங்கன்னா, ஒரு குமாரனை பெறுவாள் உன் மனைவி, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 14ஆம் வசனத்தில், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அதாவது உங்களுக்கு சந்தோஷம், அப்புறம் அநேகருக்கு சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, 15ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். 16ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு தடை பண்ணி வைத்திருப்பார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று பெஸ்ட் வச்சிருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. நியாயமாக கொடுக்கறத கூட கொடுக்காம உங்களுக்கு தடை பண்ணி வைத்திருப்பார் என்றால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, வேற ஏதோ ஒரு பெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கார். வேதாந்தத்தில் நிறைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். வேற ஒரு நபரை சொல்லுங்களேன், இதே மாதிரி பிள்ளை இல்லாமல் இருந்து பெஸ்ட் கிடைச்சிச்சு. யாரு? அன்னாள். சரியா? ஏன் எல்லாருக்கும் போல பெணிலாளுக்கு போல இவளுக்கும் பிள்ளை பிறந்திருக்குமானால், சாதாரண வழக்கம் போல பிறந்திருக்குமானால், சாமுவேல் என்ற ஒரு மனிதன் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சாமுவேல் என்ற ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்ததுனாலே, ஏன்னா அந்த இடத்துல தான் சரித்திரமே மாறுது. நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து அதோடு ஒரு ராஜாக்களும் ஆரம்பிக்கிறார்கள். அவன் ஒரு அற்புதமான மனிதன், தேவ மனுஷனாக இருக்கிறான். அப்ப இந்த பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தேவன் சில காரியத்தை பண்ண. நம்முடைய வாழ்க்கையில தேவன் திட்டம் வைத்திருக்க, அதை மட்டும் மறந்துடாங்க. எப்பொழுதுமே மறக்க வேண்டாம். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கணும்னு கிடையாது. சில காரியங்கள் இல்லைன்னு சொன்னா தேவன் வேறொன்றோ
வைத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் கடைசி வரைக்கும் தங்களுக்கு பிள்ளை தேவன் கொடுக்காத பொழுதும் எப்படி வாழ்ந்தாங்க? அவருடைய பணியை செய்து கொண்டே, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும், எங்களுக்கு நீங்கள் பிள்ளை கொடுத்தாலும் சரி பிள்ளை கொடாவிட்டாலும் சரின்னு சொல்லி உத்தமமாய் அந்த கடைசி வரைக்கும் குற்றமற்றவளாய் நடந்தபடியினாலே தேவன் தன் திட்டத்தை அவள் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கலாங்க நம்முடைய வாழ்க்கையை. எவ்வளோ நாள் கடந்து போயிருந்தாலும் சரி, பழைய வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையை தூக்கி ஆண்டவர் கையில் கொடுத்த, ஆண்டவரே நான் உம்முடைய திட்டத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அங்கே செய்கிறார். அப்போ இந்த மனிதர்களை பார்க்கும்போது இந்த மனுஷன் என்னவாக பிறக்கிறான்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக. யாராலே சொல்லப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட மனுஷன் இவன்? ஏசாயா என்ற தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்ட மனுஷனை பெற்று ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் அங்கே வருகிறான். இதற்காக தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? சகரியா எலிசபெத்தை பயன்படுத்துகிறார். மத்தேயுவுக்கு வந்துடலாம். அவன் நன்றாய் தெரிந்த வழக்கமாக படிக்கிற மனுஷன். யோசேப்பு மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது 19ஆம் வசனத்தில், மத்தேயு 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அப்படி சொல்லப்படும். நீதிமான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவமே இல்லாதவன் என்ற அர்த்தமா? என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் கழுவப்பட்டவர்கள் ஒன்று, நீதியை செய்ய தீர்மானம் எடுத்தவர்கள். நீதி என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை செய்பவர்கள். தவறானதை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. தவறு என்று சொல்லி தெரியும் பொழுது அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுகிறவர்கள். எவ்வளவு விலை கொடுக்க வேண்டுமானாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய துணிகிறவர்கள் தான் யாரு? நீதிமான்கள். இந்த மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது அவன் நீதிமானா இருந்தான். நீதிமானா இருந்ததுனால தான் மரியாள் சொல்ற அந்த காரியத்தை கேட்டுட்டு கதை மாதிரி இருக்கே, எப்படி நம்புறது? வேண்டாம், விட்டுருவோம். அவளை அவமானப்படுத்த உரிமை உண்டு, ஆனால் அவமானப்படுத்த வேண்டாம், அதுவும் நம்ம தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தள்ளிவிடும்படியாக அமைதலாய் மரியாளின் அந்த அவளோடு நியமிக்கப்பட்ட அந்த திருமண நியமிப்பை தள்ளிவிடத்தக்கதாக யோசனையாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே குறுக்கிடுகிறார். 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாக்கி மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்படி சொல்லிட்டு இன்னும் மரியாளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் வரிசையாக சொல்லப்படுது. யோசேப்பின் யோசனைகள் வேறே, தேவன் சொல்கிறா இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, இப்படிதான், இதான் உண்மை அப்படி சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு நீதிமான். நமக்கு 1000 திட்டம் உண்டு, நிறைய பிளான்ஸ் எல்லாம் உண்டு. அந்த பிளான் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, ஒருவேளை நீதிமானுடைய பிளானா என்னன்னு தெரியல, நமக்கு சில பிளான் உண்டு. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுறார், நீ இப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லி குறிப்பிடுகிறார். செய்ய ஆயத்தமா, மாற்ற ஆயத்தமா? இந்த மனுஷன் மாற்றிக்கொள்கிறார். தப்புன்னு நினைச்சா, ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்னோன்னு என்ன பண்ணுகிறான்? அப்படியே மாற்றுகிறான். அதை வாசிக்கும் பொழுது 24க்கு வந்துடலாம். இதை வாசிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு சொன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் பிள்ளையை போய் பலியிடுன்னு சொல்றான். அவன் அதிகாலையில் எழுந்து கழுதிலே சேனம் கட்டி என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டான்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22வது அதிகாரத்தில் அதே மாதிரி இருக்குது. யோசேப்பு நித்திரை தெழுந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். 1, அவள் தன் முதற் பேரான் குமாரனை பெருமளவும் அவளை பராமரித்தான், அவளை அறியாதிருந்தான். பெற்ற பொழுது அவருக்கு ஏசென்று தேவன் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டான். அதாங்க அற்புதமான ஒரு காரியம். என் திட்டங்கள் அதல்ல. ஆண்டவர் நம்மை அவரை பின்பற்றும்படி அழைக்கும் பொழுது எது தெரியுமா கேட்கிறாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கோ. நான் உனக்கு கொடுக்குற இந்த சிலுவை என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. அது எவ்வளோ பாரமாக இருந்தாலும் சரி, அது முள்ளுள்ளதாக இருந்தாலும் சரி, உன்னால் சுமப்பதற்கு கடினமாக இருந்தாலும் சரி, நீ எடுத்துக்கொள், என்னை பின்பற்ற வர விரும்பினான். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். எடுத்து சிலுவை ரொம்ப
பாரமா இருக்கு, என்னால முடியல அப்படி சொல்றோம். இல்லை, அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு நான் அவரை பின்பற்றும் பொழுது தேவன் தான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுகிறான், செய்கிறார். அற்புதமான மனிதர்கள். இந்த ஒரு மனுஷன், இவன் யோசேப்புக்கு பாதுகாவலனாக, அவளை பராமரிப்பவனாக, அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் பத்திரமாய் செய்து அவளை பாதுகாத்து, பிள்ளை பிறந்த பொழுது இயேசுவின் பெயரிடுவதை யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? 2 பேர்கிட்டையும் சொன்னார். சரியா? இந்த மொரியாள்கிட்ட சொன்னார்னு நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறார்? 21 வசனத்தை பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் பெயரிடுவாள்னு சொல்லல, நீ பெயரிடணும். அப்ப 2 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப இந்த ஒரு மனுஷனை இங்க பார்க்க, இவங்கள நேரடியாய் அந்த பணியை செஞ்சவங்களா தெரியல. மரியாள் தான் பிள்ளையை பெற்றெடுத்து போல இருக்கிறது. ஆனா மரியாள் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இவங்களாம் என்னவா இருந்தாங்க? பக்கபலமா நின்றுட்டு இருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், இந்த சபையை ஆரம்பிக்கும்படியாக சிலரை தேவன் பயன்படுத்தினார். ஆனால் அந்த சபையின் மூலமாக தேவன் செய்ய விரும்பினதையெல்லாம் தேவன் பல மனிதர்களை கொண்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, செஞ்சுட்டே இருக்கிறார். உங்க பணி என்ன? உங்க வேலை என்ன? அது தெரியலன்னு சொன்னா உங்க லைஃப் ஃபெயிலியர். நான் எதுக்காக கடினமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா நீங்க அதுல தாங்க முழங்கால் படியில் நிக்கணும். ஆண்டவரே, என்னை எதுக்காக ரட்சித்தீங்க? எதுக்காக என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கிறீங்க? இந்த சபையில் எதுக்கு என்ன அங்கமா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி முழங்கால் படியில் நின்று இந்த சபைக்கு சேவை செய்ய வேணா, உங்களை அழைத்த ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செய்ய வேண்டிய பணியை செய்யணும். அப்பொழுது தேவன் செய்ய வேண்டிய செய்வார். நியாயமான கூலியை பெறுவீர்கள். இந்த சபை உங்களை ஆசீர்வதிக்காது. யார் ஆசீர்வதிப்பா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஏன் சொன்னா, உங்களை அழைத்தது அவர், அவருடைய திட்டத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை செய்வார். நீங்கள் அவருக்கு வேணும். காணிக்கை கொடுத்துறேன் பிரதர். நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, உங்க ஊழியத்துக்கு நான் எதாவது கொடுக்குறேன்னு சொன்னார். இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்குறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். யார் வேணும் ஆண்டவருக்கு? நீங்க வேணும் ஆண்டவருக்கு. உங்க பணம் வேண்டாம். வானமும் பூமியும் யாருடையது? தேவனுடையது. பூமியினுடைய வெள்ளியும் பொண்ணு யாருடையது? தேவனுடையது. ஆண்டவருக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா நீங்க வேணும். உங்களை அழைத்திருக்கிறார். மரியாள்கிட்ட கேட்கும், நீ எனக்கு வேணும். யோசேப்பு நீ எனக்கு வேணும். எலிசபெத் நீ எனக்கு வேணும். அவருடைய வாழ்க்கையை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். பொருளை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? சங்கீதத்தில் வாசம் இல்லையா? உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு தான் பொருள். ஆனால் நமக்கு ஆண்டவர், அவருடைய திட்டம், அதை நாம் முன்வைத்து போகும் பொழுது தேவைகளை யார் பார்ப்பது? ஆண்டவர் அழகாய் கவனிக்கிறார். சரியா? லூக்கா 2வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். லூக்கா 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஒரு அந்நியன் அல்லது புறஜாதியான், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. போனவர் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து எங்க பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம். பெத்லகேமிலே பிறக்கணும். இந்த ராஜா மட்டும் கட்டளை போடலான்னா மரியாதை யோசிப்பு எங்க இருந்திருப்பாங்க? ஆண்டவரே தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, இவளை கூட்டிட்டு எங்க போக முடியும்? 80 மைல்லாம் பிரயாணம் பண்ண முடியாது, இங்கேயே என்ன பண்ணிடுறோம், பிள்ளை பெற்றெடுத்துறோம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ராஜா கட்டளை போட்டார். ராஜாவை கட்டளை போட வச்சது யாரு? தேவன். அதெல்லாம் அநாதி திட்டங்கள். சரியா? நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் எல்லாமே அழகாய் செய்கிறார். அதனால தான் நான் போன வார்த்தை சொல்லும்போது, தன் திட்டத்தை தேவன் தாமே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். யாரையும் தேவன் பயன்படுத்துகிறார்? ஒரு புறஜாதியானை பயன்படுத்துகிறார். மறந்துடாங்க. அவரால், அதாவது மொத்தமா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த உலகத்தை ஆளுவது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர், வேதத்தின் தேவன், வேதாமத்தினுடைய தேவன் ஆளுகிறார். ஜெயலலிதா ஆளல, மோடியே ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஆளலன்றத நம்ம இங்க எழுதிக்கணும். தேவன் ஆளுகிறார், அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரலாம். லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற் பேரானவனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். முன்னணை என்று சொன்னால் மாட்டு தீவன பெட்டி, தொட்டி. நான் யோசிச்சு பார்த்தேன், சத்திரத்தில் இடம் இல்லைன்ட்டாரு, இந்த மாட்டு தொழுவம் யாருடைய இடமா இருந்திருக்கலாம்? ஒரு நான் நினைக்கிறேன் எல்லாரும் இதுவரை கற்பனை பண்ணது யாருடைய இடமா தான் இருந்திருக்கலாம், இந்த சத்திரக்காரனுடைய இடமாக தான் இருந்திருக்கலாம். அது வேதத்தில் சொல்லப்படல. யாரோ ஒருவர் எதை கொடுத்திருக்கிறாங்க? மாட்டு தொழுவத்தை கொடுத்திருக்கிறாங்க.
அங்கே அவள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், முன்னணியிலே கிடத்தினான். அப்ப இங்கே யாருக்கு ஒரு பங்கு கிடைச்சிருச்சு? சத்திரக்காரன் தனக்குள்ள ஒரு வீட்டை, தனக்குள்ள ஒரு இடத்தை, ஏன்னு சொன்னா சத்திரம் நிறைஞ்சு போனதுனால அங்கே தான் கொடுக்க முடியாதபடினாலே அந்த மாட்டு தொழுவத்தை ஆயத்தப்படுத்தி அவன் கொடுத்திருந்திருக்க வேண்டும். சத்திரக்காரன். ஆண்டவர் எதை தான் தான் குழந்தைக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு? இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்தேன்னா ஒரு 16 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கி ஓட்டினாதான் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பெரியவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட தன் குமாரன், உன்னதமானுடைய குமாரன் எனப்படும் தன் குமாரன் எங்க பிறந்தாரு? அவருக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்த இடம் தான் மாட்டு தொழுவம் தான். அப்பயாவது அவருக்கு மாட்டு தொழுவம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு அவருக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்னை பின்பற்ற ஆயத்தமான்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்கிறாரு. ஆனா அந்த உலகத்துல அவரை பின்பற்றினால் எல்லாம் கிடைக்கும் நினைச்சு வந்தா இல்ல அப்படி ஒன்று வர வேணாம் சொல்றாரு ஆண்டவர். எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்றுதான் அவர் அழைக்கிறார். ஆனா அவர் ஆயத்தப்படுத்துவாரா? தேவையானதை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஏன் மாட்டு தொழுவோம்? அது அவருடைய அநாதி திட்டம். தன் குமாரன் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி எல்லாவற்றுக்கும் மேலாக தம்மை என்ன பண்ணணும்? தாழ்த்த வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் மரியாளும் யோசேப்பும் அந்த குழந்தை எங்க தான் பெற்றெடுக்கணும்? மாட்டு தொழுவத்துல தான் பெற்றெடுக்க வேண்டும். அப்ப அவருடைய திட்டத்தை செய்வதற்கு மரியாளும் யோசேப்பு எப்படி இருந்தாங்க? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்பனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இது கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கெட்ட நேரமும் கிடையாது, நல்ல நேரமும் கிடையாது, ஒரே நேரம் தான் உண்டு. அது தேவன் ஆயத்தப்படுத்தின நாள். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நாள். அவர் ஆயத்தப்படுத்தினது. ஒருவேளை நான் நினைத்தது நடக்கவில்லை, தேவன் வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார் போல. நான் யோசிப்பேன், இந்த பக்கத்து இடம் கிடைக்கவே மாட்டேது. சிலர்லாம் அவன் சொல்லுவாங்க, பிரதர் நாங்களாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு வாங்கிட்டோம் பிரதர் அப்படின்வாங்க. அப்போ நான் யோசிப்பேன், நம்மளுக்கு விசுவாசமே இல்லையோ அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல வரல, ஆனால் அவரால் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் கொடுக்கல? ஒன்று, நான் அதை பெறுறதுக்கு நம்ம பெறுறதுக்குன்னு தகுதியே ஆகலை போல. ஒன்று நான் நினைக்கிறேன் அதுக்கு நேரம் இன்னும் வரவில்லை. ஒருவேளை இது நமக்கு தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் எனக்கு தெரியும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. ஒரே ராத்திரியில் உலகத்தினுடைய சரித்திரத்தை அவரால் திருப்ப முடியும். ஆனால் ஏனோ அவர் செய்யலை. அப்போ அவருக்கு வேற ஏதோ இன்னும் மகிமையான ஒரு திட்டம் இருக்கிறது. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். எங்களுக்கு 1000 ஆசை இருக்கு, ஆனால் அவருக்கு அதை விட அழகான திட்டங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி ஆக கடவுது. சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க, நாங்களும் அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம் சொல்லி, நீ ஏசுன்னு சொல்ற, உனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு என்ன ஆயிரும்? சோர்வாகுமா ஆகாதா? இயற்கையாகவே ஆகும். நமக்கு கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் உண்மை தொழுது கொள்ளுகிறேன், உண்மையாக தானே ஆண்டவரே இருக்கிறேன், ஏன் எனக்கு நீங்கள் செய்யவே மாட்டேங்கன்னு சொல்லி ஏக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுன்னு சொல்லணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, தான் செய்ய விரும்புகிறதை அவர் அழகாக செய்கிறார். நீங்க கண்ணை மூடும் போது உங்க வாழ்க்கையில தேவன் செய்ததை பார்க்கறீங்களோ பார்க்கலையோ, பரலோகத்தில் போய் பார்க்கும்போது உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய திட்டத்தை நீங்க செஞ்சு அழகா புறப்பட்டு போன ஒரு நபரா இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி அழைப்பான்னு நினைக்கிறீங்க? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே வா, உலகம் உண்டானது முதற்கொண்டு உனக்காய்தே என் பிதாவான ஆயத்தம் பண்ணின மகிழ்ச்சிக்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்லி அழைப்பார். அது வேணுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் தான் வேணுமா? இப்ப அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். சரி, அந்த சத்திரக்காரன் ஒரு அதிலே பங்கெடுக்கிறான். அடுத்தது மேய்ப்பர்களை பார்க்கும். இவங்களாம் நம்ம தெரிஞ்சதுனால விரைவா முடிச்சிடலாம். மேய்ப்பர்களை பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுத்தார்? இந்த செய்தியை மற்றவர்களுக்கு போய் சொல்லும்படியாக. அந்த செய்தி அவர்களுக்கு மட்டும் சொல்லப்படல, எல்லா ஜனத்துக்குரிய செய்தி என்று சொன்ன பொழுது அவர்கள் மூலமாக அந்த செய்தி பரம்புகிறது. அதுக்கப்புறம் சாஸ்திரிகளை பார்க்கிறோம்.
இவர்கள் ராஜாவுக்கு போய் செய்தி சொன்னவர்கள். யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னாங்க. மரியாள் யோசேப்பும் போய் என்ன வேலையுமே செய்யல. சரியா? இன்னைக்கு நிறைய, நான் போன வாரத்தில் நான் சொன்னேன், ப்ரொமோஷனுக்கு தான் நிறைய செலவாகுது நிறைய ஊழியங்கள்ல. சரியா? ஏன்னா காசு இல்லைன்னா எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும்? அதனால எதை தான் முதல்ல உண்டாக்கணும்? காசை உண்டாக்குவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஊழியத்தை செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஊழியத்தை செய்ய, எதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது நம்ம கையில் கொடுத்ததை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? செஞ்சுட்டே இருங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது மீதி எல்லாம் அவர் செஞ்சுட்டே இருப்பார், சேர்த்துட்டே இருப்பார். நம்ம பற்றி யார் சொல்லுவா உலகத்தில் போய்? ஆனால் அது அவர் பார்த்துக்கிட்டார். அவர் தேவதூதனை வச்சு மேய்ப்பட்ட சொல்லுவார், மேய்ப்பில் போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவாங்க. நட்சத்திரத்தை வச்சு சாஸ்திரிட்ட சொல்லுவார், அவங்க போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவாங்க. அதுதான் உண்மைங்க. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதான் உண்மை, நம்முடைய குடும்பத்திலையும் அதான் உண்மை, சபையிலும் அதான் உண்மை. அப்ப சாஸ்திரிகளை இங்க பார்க்கிறோம். இன்னொரு மனுஷனை பார்க்கலாமா? லூக்கா 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரத்துல குழந்தை எருசலேம் கொண்டு போறாங்க. 25வது வசனம் மன்னிச்சுக்கோங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணுமுனே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அவன் இயேசு என்னும் பிள்ளைக்காய் நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் குழந்தைய கையில் வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன சொல்றாரு? இதெல்லாம் யாருக்கு கன்ஃபர்மேஷன் தெரியுமா? மரியாளுக்கும் யோசேப்புக்கும். குழந்தைய கொண்டு வராங்க. முதல்ல கையில் வாங்கினது யாரு? சிமியோன். வாங்கிட்டு சொல்றாரு, வாசிக்கிறேன் பாருங்க 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை போல சமாதானத்தோட போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அப்ப இவர் யாருன்னு சொல்லிட்டாங்க? ரட்சகர். எல்லா ஜனத்துக்காய் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சகர் என்பதை சொன்ன உடனே மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா கீழே அதிர்ச்சியான ஒரு செய்தியும் அவன் சொல்லுகிறான். 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களின் சிந்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இது அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் மரியாளை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து என்ன பண்ணினா? சிந்தனை பண்ணுகிற ஒரு பெண். வாயாடி அல்ல, பேசி திரிகிறவரும் அல்ல. அவள் தன் மனதிலே வைத்துக் கொண்டாள். தேவன் தன்னை ஏதோ ஒரு திட்டத்துக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்காக அவள் கலங்கவில்லை. ஆனா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கடவுள் சொல்லி அர்ப்பணிக்கிறார். இப்ப இந்த சிமியோனை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவளுக்கு என்ன வயசா? 37ஆம் வசனத்துல ஏற்கனவே 84 வயதுள்ள அந்த விதவை. அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவ விவாகம் பண்ணினதுல 7 வருஷத்துல புருஷன் இறந்து போனான். இப்ப வயசாகி போச்சு. ஆனா அவ எங்க இருக்கிறா? தேவாலயத்திலேயே இருக்கிறாள். அவங்கள யாருக்காய் காத்திருந்தாங்க? ரட்சகர் வர காத்திருந்த கூட்டம். இப்பொழுது அவரை பார்த்த உடனே வந்து விட்டார்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவிச்சாங்க. 38 மட்டும் வாசிக்கிறேன். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புக்காய் காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்களேன், எத்தனை மனுஷரை பயன்படுத்துறாரு பாருங்களேன். தேவன் பயன்படுத்துகிறார். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த ஊழியத்தை செய்யாதனால ஆண்டோட ஊழியம் கெட்டு போயிருன்னு சொல்லி நான் நினைச்சேன்னா என்ன மாதிரி மடையம் வேற யாருமே இல்லைங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்தால் உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா நோ ப்ராப்ளம், அது இன்னொருத்தர் கொடுத்துருவார் ஆண்டவர். இன்னொருத்தனை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். கழுதையை வச்சு கூட அவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உனக்கு வச்சிருக்கிற கிரீடத்தை இன்னொருவன் எடுத்துக்கிறாதபடிக்கு என்ன பண்ணு? அதை பற்றிக்கொள், பற்றி கொண்டிரு. உனக்காக ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்காக மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காய் வைக்கிற கிரீடத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார்.
ஆனால் நம்மளுக்கு தான் அதில் ஆசை இல்லையே. ஆசை இல்லைன்னா நமக்கு அந்த கிரீடம் கிடைக்க போகிறது. வேற ஒருத்தர் வச்சு ஆண்டு செஞ்சிருவார். அகஸ்திராயன் யாருங்க? புறஜாதியான். அவனை வச்சு அவரால் செய்ய முடியும். இன்னும் தானியேலின் புத்தகத்துக்கு போனீங்கன்னா கோரேஸ் ராஜாவை பற்றி வாசிக்கிறோம், நேபுகாத் நேசரை பற்றி பார்க்கிறோம். அந்த கோரேஸ் ராஜாவை பற்றி எல்லாம் என் தாசனாகிய கோரேஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனை சேர்ந்த ராஜா ஆண்டவர் சொல்கிற என் தாசன் என்று சொல்கிறார். அவனை எடுத்து பயன்படுத்த முடியுமா? முடியாதா? முடியுங்க. ஆனால் உங்களே என்னை அழைச்சிருக்கிறார். அதனால தான் மரியாள்கிட்ட தேவ தூதன் சொன்னா, மரியாதை இது பயப்படுற விஷயம் கிடையாது, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றா, இது உனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம், விட்டுறாத. அப்பதான் மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறான். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறோன்னு சொன்னா அது தேவனுடைய ஸ்லாக்கியம், மறந்துடாங்க. எங்கே வந்து சேர்ந்துட்டேனே. சில நேரத்தில் சில விசுவாசிகள் இந்த வெளிச்சம் இல்லாதனால ஐயோ நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படி நினைக்கிற மக்கள் கூட உண்டு. நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஸ்லாக்கியம், இங்கே உட்காந்து இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறது சொல்ல, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருப்பது ஸ்லாக்கியம். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒன்று மட்டும் கெஞ்சணும், ஆண்டவரே எதற்காக என்னை அழைத்தீரோ அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, அதை நான் செஞ்சுட்டு கடந்து போகணும் சொல்லுவோமா? தலைகளை தாழ்த்துவோம். அவருடைய திட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள், அவருடைய பண்ணையிலே வேலை செய்யும்படி அழைக்கப்பட்ட நபரில் நீங்களும் ஒருவர். நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லாதீங்க. இல்லை உங்களை செய்ய ஒரு பணி நீங்கள் செய்து முடிக்க தான் உங்களை அழைத்திருக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லாதீங்க. கிதியோன் ஆண்டவர் சொல்லும் பொழுது உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, ஒரு ஆளை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாயின்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற பலத்தோட நீங்க செய்ய வேண்டியது மட்டும் செய்யுங்க, மீதி ஆண்டவர் பார்த்துக்குவார். மற்றவனை பார்க்காதீங்க, அவன் என்ன செய்யறான் அவனை மாதிரி நான் செய்யணும்னு நினைக்காதீங்க, அது உங்க வேலை கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது மட்டும் செய்யுங்க. சபைக்காய் செய்யாதீங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க. ஏன்னா அவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. மற்றவர்கள் புகழுவதற்காக செய்யாதீங்க, ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமமாக இருக்கணுன்றதுக்காக செய்யுங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்றத தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நம்ம உணர முடியும். ஏன் இந்த பூமியிலே கூட உணரலாம். மரியாள் பாடுகிறாள், இது முதல் எல்லா ஜாதிகளும் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் சொல்லி பாடுகிறாள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மரியாளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு தான் பாக்கியவதி என்று சொல்லி. நீங்களும் நானும் பாக்கியவதி, பாக்கியவான்கள். அதை உணராத வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அதை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் ஓடுகிறது கஷ்டமும் கிடையாது, மகிழ்ச்சியாக ஓடலாம். இந்த வாழ்க்கை பாரமாக இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கும். சவால்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் அதெல்லாம் தைரியமாக தாண்ட முடியும். இந்த மனிதர்களைப் போல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் எதுவானாலும் சரி, நான் மலடியாக இருப்பது தான் தேவனுடைய திட்டமானாலும் சரி, எதுவானாலும் சரி, எதை அனுமதித்தாலும் அது உம்முடைய திட்டமானால் நான் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். நீங்கள் பாக்கியவதியாக பாக்கியவான்களாக இருக்க முடியும். எங்களை நேசிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் தகுதியற்றவர்கள், அதனால் நான் கிருபை பெற்றோம். உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது கிருபை, உம்முடைய பணியிலே பங்கு பெற்றது கிருபை. எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறீரே, அது கிருபை. மலடி எனப்பட்டவள் 6 மாதம் மட்டுமல்ல, அவன் மூலமாக அநேகர் சந்தோஷப்பட போகிறார்கள். ஆண்டவரே, அவனுடைய வெளிச்சத்தில் அநேகர் களி கூர்ந்தாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல எங்களை மாற்ற நீ திட்டம் வைத்திருக்கிறீரே, எங்கள் வாழ்க்கையில் செய்ய திட்டம் வைத்து அதுக்காக நன்றி. அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். அற்பமான குப்பைகளிலே கவனம் செலுத்தாதபடிக்கு மேலானவர்களை பார்க்கக்கூடிய ஆண்டவரை தூர பார்வை எங்களுக்கு தாரும். தேவனுடைய மக்களை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதியும். இந்த பூமியிலே வாழும் மட்டும் தரிசனத்தோடு கூட இந்த வெளிச்சத்தோடு கூட வாழ, உமக்காய் செய்ய வேண்டியதை செய்து முடித்து கடந்து போகிற மக்களாய் வாழ கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதியும். நீதியான காரியங்களை பொறுப்படுத்தக்கூடும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.